வெல்கம் டு அவர் சேனல். மதுரை சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது இனிமேல் சென்னை எழும்பூர் செல்லாது. அதற்கு பதிலாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் வரை இயக்கப்படும் 3 ரயில்களானது கன்னியாகுமரியிலிருந்து நீட்டித்து இயக்கப்பட உள்ளது. தற்காலிகமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும் ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகளானது வழங்கப்பட உள்ளது. அதேபோல நீலகிரி சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலுக்கு புதிய LHB பெட்டிகளானது வழங்கப்பட உள்ளது. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 22624, 22623 மதுரை தாம்பரம், தாம்பரம் மதுரை வாரம் 2 முறை மகால் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது இனிமேல் சென்னை எழும்பூர் செல்லாது. அதற்கு பதிலாக தாம்பரத்துடன் இந்த ரயிலானது நிறுத்தப்பட உள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கடந்த IRTTC மீட்டிங்லேயே இந்த ட்ரெயினையும் சிலம்பை தாம்பரத்தோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணணும்னு ப்ரொபோசல் வச்சுருந்தாங்க. அதன்படி சிலம்பு ரயிலானது தாம்பரத்துடன் ஷார்ட் டெர்மினேட் பண்ணி பெட்டிகள் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரயிலும் மதுரையிலேருந்து சென்னை எழும்பூர் செல்லும்போது 15 பெட்டிகளை கொண்டு தான் இயக்கப்படுது. காரணம், இந்த ரயில் புறப்படும் நடைமேடை தான். ஸோ 1 அல்லது 2, 3 உள்ள நடைமேடையை அவ்வளோ பெட்டிகள் தான் நிறுத்த முடியும். அதனால் இந்த ரயில் தாம்பரத்துடன் டெர்மினேட் பண்ணுறனால கூடுதல் பெட்டிகளானது இணைக்கப்படும். இந்த கூடுதல் பெட்டிகள் இணைப்பு அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்ச நாளில் அறிவிச்சிருவாங்க. இந்த நடைமுறையானது ஃபர்தர் அட்வைஸ், அதாவது மறு அறிவிப்பு வரும் முறை நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ட்ரெயின் நம்பர் 22624 மதுரை சென்னை எழும்பூர் ரயிலானது தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். அதே போல் ட்ரெயின் நம்பர் 22623 சென்னை எழும்பூர் மதுரை ரயிலானது வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். இந்த ரயிலானது மதுரையிலிருந்து புறப்பட்டு தாம்பரத்திற்கு காலை 6:15 சென்று சேரும். அதே போல் தாம்பரத்திலிருந்து இரவு 10:30 மணிக்கு புறப்படும். ஸோ இப்போ ஏன் தாம்பரம் டைமிங் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரயிலுக்கு தாம்பரம் நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் அந்த டைமிங்கை தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெயின் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்துலேருந்து புறப்படுறனால அந்த டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே நீங்கள் உங்கள் பயணத்தை அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டுக்கோங்க. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் ஸ்ரீ கங்கா நகர் திருச்சிராப்பள்ளி ரயிலில் ஒரு AC 3 டயர் பெட்டியும், திருச்சிராப்பள்ளி ஜோத்பூர் திருச்சிராப்பள்ளி ரயிலில் ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளும் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. அதன்படி ட்ரெயின் நம்பர் 22497 ஸ்ரீ கங்கா நகர் திருச்சிராப்பள்ளி ரயிலில் வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை ஒரு AC 3 டயர் கோச் பெட்டியானது கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 22498 திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்கா நகர் ரயிலில் வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி 3ஆம் தேதி வரை ஒரு AC 3 டயர் பெட்டியானது கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 20481 ஜோத்பூர் திருச்சிராப்பள்ளி ரயிலில் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. அதே போல மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 20482 திருச்சிராப்பள்ளி ஜோத்பூர் ரயிலில் டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 28 வரை ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக 3 ரயில்கள் நீட்டித்து கன்னியாகுமரியிலிருந்து இயக்க போகிறாங்க. அதன்படி ட்ரெயின் நம்பர் 06641 நாகர்கோவில் திருநெல்வேலி, ட்ரெயின் நம்பர் 06642 திருநெல்வேலி நாகர்கோவில், ட்ரெயின் நம்பர் 06639 புனலூர் நாகர்கோவில் ஆகிய ரயில்கள் வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி முதல் கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். அதேபோல புனலூர் நாகர்கோவில் ரயிலானது ஒரு திசையில் மட்டும் நாகர்கோவில் வரை இயக்கப்படுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து புனலூர் வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே ஒரு பயணிகள் ரயிலானது இயக்கப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 06643 இந்த ரயிலானது வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 6 மாத காலத்திற்கு ரத்து செய்யப்படுகிறது. ஏன்னா புனலூர்லேருந்து வர்ற வண்டி டைரெக்டாக கன்னியாகுமரி போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி புனலூர்லேருந்து வர்ற வண்டி நாகர்கோவில் வந்தனால அந்த வண்டி தான் டெடிக்கேட்டடாக மறுபடி வேற ஒரு ட்ரெயின் நம்பரில் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. MGR சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம், MGR சென்னை சென்ட்ரல் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது புதிய வகை LHB பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது. அதன்படி ட்ரெயின் நம்பர் 12671 MGR சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது வருகின்ற 2025 மார்ச் 3ஆம் தேதி முதலும், ட்ரெயின் நம்பர் 12672 மேட்டுப்பாளையம் MGR சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதலும் புதிய வகை LHB பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது. இந்த ட்ரெயின் ஒரு ரேக் ஷேரிங் இல்லாமல் இருந்துச்சு. LHB பெட்டிகள் மாறும்போது இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் 12685 12686 MGR சென்னை சென்ட்ரல் மங்களூர் MGR சென்னை சென்ட்ரல் ரயிலுடன் பெட்டி பகிர்மானமானது செய்யப்பட உள்ளது. இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் மாறுது. அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். LHB பெட்டிகளாக மாறும்போது இந்த ட்ரெயினில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் AC கம்பார்ட்மெண்ட்டும், 2 AC 2 டயர் பெட்டிகளும், 3 AC 3 டயர் பெட்டிகளும், 2 AC எக்கனாமி பெட்டிகளும், 8 ஸ்லீப்பர் பெட்டிகளும், 4 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளும், ஒரு SLRD பெட்டியும் மற்றும் ஒரு EOG காரும் சேர்த்து மொத்தமாக 22 LHB பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ஸோ மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.